ஹலோ வணக்கம். நவடேஸ் நிறைய கிட்னி ஃபெயிலியர் கேசஸை பார்க்குறோம் இல்லையா. முன்னெல்லாம் இவ்வளோ கிட்னி ஃபெயிலியர் கேசஸ் இருந்ததில்லை. நிறைய பேர் இந்த டயாலிசிஸ்க்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் முடியாதவங்க டயாலிசிஸ், அது டெம்பரரி கிட்னி கிளீனிங் மெத்தட். ஆனால் அதுவும் எல்லா இடத்துலையுமே ஓவர்ஃப்ளோ ஆகுது. வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருக்காங்க நிறைய பேர், ரைட்டா. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் வருது, ரைட்டா. ஓவர் ஒபிசிட்டி, ஓவர் வெயிட்டு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு செடென்ட்ரி லைஃப்னால டயபெட்டிஸ் வருது. அது ஒரு ரீசன். அண்ட் ஹைப்பர் டென்ஷன், பிபி, ஹை பிபி ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்ல இல்லைன்னாக்கா கிட்னி பாதிக்கும், ரைட்டா. இது மட்டும் இல்லாமல் இந்த முட்டி வலி, உடம்பு வலின்னு சொல்லிட்டு ஓவர் த கவுண்டர் மெடிக்கல் ஷாப்பில் NSAIDs வலி மாத்திரைங்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கனாலும் அந்த NSAID இன்டியூஸ்ட் ரீனல் ஃபெயிலியர் இருக்கு, ரைட்டா. ஸோ அது வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. இது இல்லாமல் சில சமயம் இந்த ஹெவி மெட்டல்ஸை இவங்களாவே கண்டாமினான ஏதான மெடிசின்ஸ் வாங்கி வாங்கி சாப்பிட்றாங்க. நாட்டு மருந்து, அந்த மருந்து, இந்த மருந்து, ஆலோபதி, இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஓவர்லோடு சாப்பிட்றதுனால என்ன ஆகுது, ஹெவி மெட்டல் பாய்சனிங் ஆச்சுன்னா கூட கிட்னி ஃபெயிலியர் வரும். ஸோ இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதனால உங்க கிட்னியை காப்பாத்திக்கிறதுக்கு பார்க்கணும். ஏன்னாக்கா இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் கூட அவ்வளோ ஈஸியானது இல்லை. ஏன்னா டோனார் கிடைக்கிறது கஷ்டம். அண்ட் இறந்தவங்க கிட்டேருந்து வாங்கினாக்கா ஒரு 8 to 12 இயர்ஸ் வரைக்கும் தான் உயிர் வாழ முடியும். அதுவும் இறந்தவங்க கிடைக்கிற வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்ல பெரிய லிஸ்ட் இருக்கு. இப்போ உயிரோட இருக்கிறவங்க யாரான ரிலேட்டிவ்ஸோ யாரான டொனேட் பண்றாங்கன்னா அது பெரிய காஸ்ட்லி ப்ரொசீஜர், ரைட்டா. அது மட்டும் இல்லாமல் அது 12 to 20 இயர்ஸ் இருக்க முடியும். அதனால ரொம்ப பணக்காரங்க லைவ் டோனாரியே பார்க்குறாங்க. அதெல்லாம் நிறைய ஸ்கேம் எல்லாம் வேற நடக்குது. ஏழைகளை பிடிச்சிட்டு புரோக்கர்ஸ் எங்க கிட்ட கொடுத்து அதெல்லாம் ஒரு நிறைய கன்ஃபியூஷனா இப்போ கவர்மெண்ட்லேயே பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இது எல்லாத்துலயும் நம்ம தவிர்க்கணும்னாக்க நம்ம கிட்னியை நாம பத்திரமா பாதுகாக்கணும்னா நீங்க டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஹை புரோட்டீன் ஃபுட்டு இதெல்லாத்தையும் தவிர்த்து கிட்னியை பத்திரமா பாதுகாத்துக்கணும். ஓகேங்களா?